வணக்கம் மக்களே, இது நம்ம சேனல் லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் இன் பெங்கால் வாரியர்ஸ். நம்ம பிளேயரை பற்றி கடைசியாக சொல்கிறேன். இந்த பிளேயர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா என்ன ஆல்ரெடி லைவ் வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். இந்த பிளேயர் போட்டால் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது. அதை பற்றி நான் இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ பிளேயர் டு வாட்ச் அவுட் இன் பெங்கால் வந்து லாஸ்ட் மேட்ச்சு நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் கூட 21 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தோற்றுருக்காங்க. அதுக்கு முன்னாடி குஜராத் கூட 10 to 15 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் தோற்றுருக்குறாங்க. அதனால அவங்க டிஃபென்ஸ் இன்னும் கொஞ்சம் ஷேக்கியாக இருக்குது. ரைடர்ஸ் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கல. 1 or 2 ரைட்ஸில் மல்டி பாயிண்ட் எடுக்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு அவங்க டேக்கிளும் சரி ரைடிங்லையும் சரி நம்மள மாதிரியே தான் இருக்கிறாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். பட் அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் டீம் வந்து ஒரு பெரிய ஸ்கோருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாம் அதுக்கேற்ற மாதிரி விளையாண்டா நல்லா இருக்கும். சரி, இப்போ நம்ம டிஃபென்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேம்ராஜ் லெஃப்ட் கார்னரில் விளையாடுறாரு. சப்ஸ்டியூட்டாகவும் வர்றாரு, மெயினில் கூட ஆடுவார். அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிதேஷ், வைபவ் இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சூப்பர் டாக்கிள் சுச்சுவேஷன் வந்தால் ஹேம்ராஜ் வர்றாரு, வைபவும் இருக்கிறாரு. அந்த லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட நம்ம கேர்ஃபுல்லாக ஆடியோன்னு ரொம்ப டீப்பாக போனோம்னா இவங்க டேக்கிள் நம்மளே ஈஸியாக பண்ணிடுவாங்க. ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரானியன் பிளேயர் ஃபசல் அத்ராச்சலி இருக்கிறாரு. அவரு இப்போ மேட்ல இல்லை, அவுட் ஆகி வெளியே இருக்கிறன்னா அந்த இடத்துல வந்து ஸ்ரேயஸ்ங்கிற ஒரு பிளேயர் வந்து அவருக்கு டீம் பண்ணி விளையாடுறாரு. அப்படி விளையாடும் போது என்னன்னா நிறைய டேக்கிள் பாயிண்ட்ஸு சூப்பர் டேக்கிளாக இருந்தாலும் சரி, டூஆர் டை சுச்சுவேஷன் சரி, அவரும் ஃபசலும் சேர்ந்து எடுத்து கொடுக்குறாங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒன்று இவர் இல்லை அவர் இருக்கும்போது சூப்பராக டேக்கிள் பாயிண்ட் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிதேஷ் அவங்களோட இப்போ ஒரு நம்பிக்கை இது பார்த்தீங்கன்னா நிதேஷும் பார்த்தீங்கன்னா கவரும் ஆடுவார், கார்னர் பொசிஷனும் ஆடுவார். அதனால அவரும் பார்த்தீங்கன்னா பிளேயர் டு வாட்ச் அவுட்டில் வச்சிருக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கவர் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா வைபவ் ஆடுறாரு. வைபவ் இல்லைன்னா மயூர் கதம் ஆடுறாரு. மயூர் கதம் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக பாயிண்ட் ஆப்னண்ட்டுக்கு அவார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ரிவார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். அவார்ட்னால ஒன்று சாரி ரிவார்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதனால அவர் மேட்ல உட்கார வச்சுட்டு வைபவ் இறக்கியிருந்தாங்க. அவரும் நல்ல நல்ல டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹேம்ராஜ், ஃபசல், நிதேஷ், ஸ்ரேயாஸ் அப்புறம் வைபவ் இவங்க 4 பேர்த்தையும் நம்ம வாட்ச் பண்ணி கேர்ஃபுல்லாக ஆடணும். நம்ம ரைடர்ஸ் உதாரணத்துக்கு இந்த மேட்சும் சச்சினும் சரி நரேந்திரும் சரி விளையாண்டாங்கனாலும் ரொம்ப டீப்பாக போகாமல், நரேந்தருக்கு ஒரு எபிலிட்டி என்னன்னா ஹை ஃப்ளை பண்ணுவார், ஈஸியாக உள்ள பூந்து வெளியே வருவார். அந்த மாதிரி கொஞ்சம் ரைடில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் யூஸ் பண்ணாருன்னா பாயிண்ட் எடுக்கிறதுக்காக உள்ளே போய் போனஸ் தேவைங்கிற நேரத்தில் எடுத்துக்கலாம். இந்த ரைடில் தேவையில்லை, அடுத்த ரைட் பார்த்துக்கலான்னா அதுக்கு நம்ம பாயிண்ட் எடுக்கணும்னு இல்லை, வந்துடலாம். அந்த ரைடு எம்டி ரைட் போட்டு வந்துடலாம். பட் எல்லா ரைடையுமே போய் டீப்பாக போய் மாட்டிக்கிறது, ஏன்னா நரேந்திர இப்போ விளையாண்டுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா ரைடும் டீப்பாக போய் மாட்டிக்கிறது. சரி, இப்போ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் இன் ரைடர்ஸில் யார் அவங்கவுங்க இதில் விளையாண்டுருக்காங்கன்னா அவங்களோட பிரைம் ரைடரான மணீந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் எடுக்கிற குரூஷியல் டைமில் மல்டி பாயிண்ட் எடுத்துருவார். பட் ஈஸியாக டேக்கிள் ஆயிடுவார். அதுவும் எந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கார்னர் பொசிஷனில் ஈஸியாக டேக்கிள் ஆயிடுவார். முன்னே சாகர் ராத்தி, சாகில் குலியா இருந்த டைமில் மாட்டியிருந்தார். இப்போ ஆனால் கேர்ஃபுல்லாக இவரை டேக்கிள் பண்ணோம். ஏன்னா சோலோவாக டேக்கிள் பண்ண முடியாது, டீமாக தான் டேக்கிள் பண்ணி ஆகணும். அதனால் டச் லைன் கிட்ட போய் டேக்கிள் பண்ணாதீங்க. பல்க் லைன் தாண்டி கீழே போனஸ் எடுக்க வரும்போது டேக்கிள் பண்ணுங்க. அப்பதான் வெளியே தள்ள முடியும். அதனால கேர்ஃபுல்லா அவரை ஹேண்டில் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைம் ரைடரான நிதின் பார்த்தீங்கன்னா மல்டி பாயிண்ட் ரைட் மேட்ச் ஆன் மேட்ச் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அது ஜம்பும் சரி, அதே சமயம் டச்லேயும் சரி எக்ஸலண்ட்டாக விளையாடுறாரு. ஆனால் இவர் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி இவரை இது பண்ணும். அதனால இவர்கிட்ட வந்து டச் லைன் கிட்ட மோஸ்ட் ஆஃப் டச் லைன் கிட்டேயே தான் இருப்பார். அதனால நீங்கள் கான்ஃபிடென்ட் இருந்தால் போய் டேக்கிள் பண்ணுங்க. இல்லைன்னா போனஸ் எடுக்க விடாதீங்க. போனஸ் எடுக்க விடாதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் ப்ரெஷர் ஆயிரும், டேக்கிள் ஆயிடுவார். ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுஷில் காம்ரேக்கர். சுஷில் பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சஸ் லாஸ்ட் நடந்த ஃபியூ மேட்சஸில் க்ரூஷியலான டைமில் மல்டி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துறாரு. அது இல்லாமல் ஹீ கேன் கேப்பபிள் ஆஃப் டேக்கிள் பண்ணுறதுல எக்ஸலண்ட் பிளேயரு. அதுவும் இன்போஷனில் டேக்கிள் பண்ணுவார். நம்ம ரைடர் சச்சின், நரேந்தர், மொயின் சஃபாகி, சௌரவ், வைஷால்,
ரஞ்சித், மாசானமுத்து யாரா இருந்தாலும் இவரை கொஞ்சம் பார்த்து விளையாண்டுக்கோங்க. ஏன்னா இன் பொசிஷன்ல ஃபசல் கூடயும் விளையாடுறாரு, அதே சமயம் பார்த்தீங்கன்னா நிதேஷோ இல்லை ஹேம்ராஜ் கூடயும் விளையாடுறாரு. அதனால கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்வாஸ்னு ஒருத்தர், அவர் சப்ஸ்டியூட்டாக வருவார். பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு யாரும் எஃபெக்டிவாக இல்லைன்னா இவர் யூஸ் பண்ணால் இவரையும் கேர்ஃபுல்லாக விளையாடணும். பட் இவர் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. பட் யூஸ் பண்ணாத பிளேயர் நம்ம கூட இறக்கி பாயிண்ட்ஸ் எடுக்க வைப்பாங்க எல்லா டீமும். அதனால கேர்ஃபுல்லாக ஆடணும். சரி, இப்போ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். ரைடர்ஸையும் பார்த்தாச்சு, டிஃபெண்டர்ஸையும் பார்த்தாச்சு. இவங்க எந்தெந்த டைமில் பெஸ்ட்டாக இருக்கிறாங்கன்னு பார்த்தா சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் இவங்க பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா ஃபசலும் இருப்பார், நிதேஷோ இல்லை ஹேம்ராஜோ இல்லை வைபவோ இல்லை ஸ்ரேயாஸோ, இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் பாயிண்ட் எடுத்துருக்குறாங்க. அதனால கேர்ஃபுல்லாக ஆடணும். பாயிண்ட்டை இப்போ ஆப்பனண்ட் ரைடு நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்குள்ளே வராங்கன்னா கேர்ஃபுல்லாக சைட் லைன் பார்த்து ஆடணும், பேக் லைன் பார்த்து ஆடணும். ஏன்னா நம்ம அதிகமான பாயிண்ட்ஸ் இதுலேயும் விடுறோம், சைட் லைன்லேயும் விடுறோம், பேக் லைன்லேயும் டச் லைன்லேயும் விடுறோம். ஆனால் கேர்ஃபுல்லாக ஆடணும். அட்வான்ஸ் டேக்கில் குறைக்கணும். மல்டி பாயிண்ட் ரைடு இது கொடுக்கறத குறைக்கணும். அதே மாதிரி ஸ்டார்டிங் 7 சொல்லிடுறேன் இந்த வீடியோ கடைசிக்குள்ள. ஸ்டார்டிங் 7 பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் எனக்கு தெரிஞ்சு சாஹிலும் நரேந்திரும் ரெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவருக்கு பதிலாக வைஸ் கேப்டனாக சச்சினுக்கு கொடுத்து இந்த மேட்ச்க்கு கேப்டனாகவே இது பண்ணலாம். வைஸ் கேப்டனாக தான் இருக்கிறாரு, இந்த மேட்ச்க்கு அவர் கேப்டனாகவே ப்ரமோட் பண்ணிட்டு நிதேஷை லெஃப்ட் கார்னரில் விளையாட வைக்கணும். அமீர் பஸ்தமையும் மொகின் சஃபாங்கியும் பேரப் பண்ணி விளையாட வைக்கணும். ஏன்னா மொகின் சஃபாங்கி ஆல்ரவுண்டரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரைடர் இல்லை, எனக்கு இன்னொரு ரைடர் வேணாம் அப்படின்னா நிதேஷையும் சச்சினையும் காம்போ பண்ணிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ரைடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அனுஜ் கவுடா, அபிஷேக், அந்த இன்னொரு ரைடர் சௌரவ் கூட இருக்கலாம், விஷால் கூட இருக்கலாம், மாசானமுத்தோ இல்லை ஹிமான்ஷு வந்து இன்பொசிஷனில் நிதேஷ் கூட ஆட வச்சுட்டு கூட சச்சினை நடுவில் ஆட வைக்கலாம். ஏன்னா சச்சினுக்கு வந்து டீமை கண்ட்ரோல் பண்ண தெரியுது கம்பேரிட்டிவ்லி சாஹிலோட. அதனால இந்த இதை வந்து கரெக்டாக விளையாண்டோம்னா இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணால். லாஸ்ட் மேட்ச்சு கடைசி 10 நிமிஷத்தில் விளையாண்டதுனால நம்ம க்ளோஸராக போய் தோத்தோம். தோத்த மேட்சஸ் வந்து நம்ம டிஃபீட்டு தான் அப்படிங்கிறது இல்லை, நம்ம ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். அது நம்ம லூஸ் பாயிண்ட் அதிகமாக எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்ததுனால கூட இருக்கலாம். மெயினாக நம்ம டூ ஆர் டை சுச்சுவேஷன் தவிர்த்துக்கோங்க. சூப்பர் டாக்கிள் சுச்சுவேஷனில் அதுக்குரிய எஃபெக்டிவான பிளேயர் அனுப்புங்க. நரேந்திரும் சரி சச்சினும் சரி இந்த மாதிரி இதில் கொஞ்சம் தப்பான டெசிஷன் எடுத்து மாட்டிக்கிறாங்க. அதனால் அவங்கள அந்த டைமில் டீமுக்குள்ளே இருக்க வச்சு அதுக்கப்புறம் வேறு பிளேயர் அனுப்பி பாயிண்ட் எடுக்கணும். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தவறுதல் அது ஒரு எரர் தான். ஆனால் மல்டி பாயிண்ட்டாக அதிகமாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் லீட் எடுத்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே லீட் எடுத்துனா செகண்ட் ஹாஃப் நம்மளால் அதை மேட்ச் பண்ண முடியல. ஏன்னா மும்பா கூட அப்படி தான் நடந்தது. அதனால கேர்ஃபுல்லாக விளையாடணும், கேர்ஃபுல்லாக டேக்கிள் பண்ணுங்க. எனிவே தமிழ் தலைவாஸ் பெங்கால் மேட்ச் கூட வின் பண்ணுறதுக்கு நான் வாழ்த்துறேன். வின் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அதுவும் ஹை பாயிண்ட் டிஃப்ரென்ஸில். அவங்க பார்த்தீங்கன்னா 9th பிளேஸில் தான் இருக்காங்க. ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா, ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணி வச்சனால 23 பாயிண்ட்ல இருக்காங்க. நம்ம 10th பிளேஸில் இருக்க 22 பாயிண்ட்ல. பெரிய டிஃபரன்ஸில் இந்த மேட்ச் ஜெயிச்சா நம்மளுக்கு +5 கிடைச்சதுன்னா நாம் 27 பாயிண்ட் 6th or 7th பிளேஸ்க்கு மூவ் ஆயிடுவோம். அதனால் இந்த மேட்ச் எக்ஸலண்ட்டாக விளையாண்டிங்கன்னா 6th 7th 8th வந்துடுவோம். அதனால் எக்ஸலண்ட்டாக விளையாண்டிங்கன்னா நம்ம மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கேர்ஃபுல்லாக ஆடணும். அண்ணா சேரன் அண்ணா, உதயகுமார் சார், நீங்கள் 2 பேரும் காம்போ பண்ணி இந்த டீமை வந்து மேலே கொண்டு வரணும். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி மக்களே. கடைசி ஒன்று சொல்லிக்கிறேன், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். இது நம்ம சேனல், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸு, கபடி ஃபேன்ஸ்க்கு இது ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, லைவ் வீடியோஸ் போடுறேன், லைவ் செஷன் கண்டக்ட் பண்ணுறேன், வாங்க பேசலாம். என்னோட சேனல் நேம் லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் தமிழ். நீங்கள் வாங்க பேசலாம். நிறைய பேர் பேசுறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க. வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் கொஞ்ச நேரம். ஏன்னா ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுல நம்மளோட ஒவ்வொருத்தருக்கு இருக்க ப்ளஸ் ஆர் மைனஸ், டீமை பற்றி இருக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸ் அதில் பேசுவோம். அவங்களுக்கும் ஒரு இந்த வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க, பார்த்தாங்கனாலும் அவங்களும் ஒரு இன்புட்ஸ் எடுத்துக்குவாங்களே, ஃபேன்ஸ் இந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னு. அதனால் எனிவே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி மக்களே.